ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் பங்கு சந்தை. இன்னைக்கு இந்த வீடியோல நாளைக்குல இருந்து ஃபுல் ஃபோர்ஸா இம்ப்ளிமெண்ட் ஆகிற செபியோட நியூ இன்ட்ராடே பீக் மார்ஜின் ரூல்ஸை பத்தி பார்க்க போறோம். அண்ட் ஆக்சுவலா இந்த இன்ட்ராடே மார்ஜின் ரூல்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இது எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ், அதாவது செபி எதுக்காக கொண்டு வந்தாங்கன்ற அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம், அண்ட் இதே போல புரோக்கர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் பார்க்கலாம், அண்ட் இதே போல ஃபைனலா ரீட்டைலர்ஸோட பெர்ஸ்பெக்டிவும் பார்க்கலாம். அண்ட் இதே போல கடைசி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. நாளைக்கு நம்ம சைட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலான்றத பத்தி நான் அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதில் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த ஃபுல் வீடியோ பாருங்க. ஓகே, ஃபர்தர் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம தமிழ் பங்கு சந்தை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட ஆகாது, ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட ஒர்க்கை நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்களோ இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸோ புதுசா எந்த ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றதா இருந்தாலும் நம்ம சேனலோட ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட ஃப்ரீ லைவ் அப்டேட்ஸுக்கு இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, செப்டம்பர் 1 இருந்து பாத்தீங்கன்னா செபி கொண்டு வந்த நியூ இன்ட்ராடே ட்ரேடிங் மார்ஜின் ரூல்ஸ்ன்றது ஃபுல் ஃபோர்ஸா எஃபெக்டிவா இருக்கும். அதாவது இந்த செபி கொண்டு வந்த நியூ இன்ட்ராடே ட்ரேடிங் மார்ஜின் ரூல்ஸை நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஈக்விட்டியில் இன்ட்ராடே பண்ணுவோம், அண்ட் இது போல F&Oலையும் இன்ட்ராடே பண்ணுவோம். ஸோ இந்த செக்மெண்ட்ஸ்ல இன்ட்ராடே பண்றப்போ முன்னாடியெல்லாம் புரோக்கர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க லெவரேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரிலையன்ஸ்ல 1 lakh வர்த்துள்ள ஷேர்ஸை நீங்க இன்ட்ராடே பண்ணணும்னா சில புரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா 20% மார்ஜின், அதாவது 20,000 இருந்தாலே 1 lakh வர்த்துள்ள ஷேர்ஸை இன்ட்ராடே பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சில புரோக்கரேஜஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 5%, அதாவது வெறும் 5,000 இருந்தாலே 1 lakh வர்த்துள்ள ரிலையன்ஸோட ஷேர்ஸை இன்ட்ராடே பண்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு புரோக்கரேஜஸுமே அவங்க இஷ்டத்துக்கு கம்மியான மார்ஜின்ஸ்லேயே ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ செபி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செபி ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிற மார்ஜின்ஸை கண்டிப்பா புரோக்கர்ஸ் இன்ட்ராடே பண்றப்போ கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்ஃப்ரண்டா வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி செபி ஸ்பெசிஃபை பண்ண மார்ஜின்ஸை தான் வாங்கணும்னு சொன்னதுனால புரோக்கர்ஸ் இனி அவங்க இஷ்டத்துக்கு மார்ஜின்ஸை ப்ரொவைட் பண்ண முடியாது. ஆக்சுவலா இந்த செபி மார்ஜின்ஸ் எல்லாமே முன்னாடி இருந்தது. ஆனா புரோக்கர்ஸ் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க மார்ஜின் ப்ரொவைட் பண்ணாலும் எண்ட் ஆஃப் த டே இன்ட்ராடே போர்ஷன்ஸை ஸ்கொயர் ஆஃப் பண்றதுனால எண்ட் ஆஃப் த டே புரோக்கர்ஸ் செபியோட மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்ஸை மீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இந்த செபியோட மார்ஜின்ஸ்னு பாக்குறப்போ ஈக்விட்டியோட இன்ட்ராடேக்கு விஏஆர் பிளஸ் இஎல்எம்னு சொல்லுவாங்க. அதாவது இங்க இருக்கிற டி காலம் தான் பாத்தீங்கன்னா செபியோட மார்ஜின்ஸ், அதாவது ஈக்விட்டியோட இன்ட்ராடே பண்றதுக்கான செபியோட மார்ஜின்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆர்த்தி ட்ரக்ஸுக்கு செபியோட மார்ஜின் 22.72 இருந்ததுன்னா 1 lakh வர்த்துள்ள ஆர்த்தி ட்ரக்ஸோட ஷேர்ஸை நம்ம ட்ரேட் பண்ணணும்னா, அதாவது இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணணும்னா நம்ம கிட்ட 22,720 rupees இருந்தா மட்டும்தான் புரோக்கர்ஸ் 1 lakh வர்த்துள்ள ஆர்த்தி ட்ரக்ஸோட ஷேர்ஸை இன்ட்ராடே பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். ஸோ இப்படி டி காலம்ல இருக்கிறது தான் ஒவ்வொரு ஸ்டாக்ஸுக்கான செபியோட இன்ட்ராடே மார்ஜின்ஸ். ஆனா ஆக்சுவலா செபி அதுக்கப்புறமா என்ன அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்ட்ராடே பண்றப்போ இந்த டி காலம்ல இருக்கிற செபியோட மார்ஜின்ஸை கலெக்ட் பண்ணணும், இல்ல 20% மார்ஜினாவது மினிமமா கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி ட்ரக்ஸுக்கு 22.72% மார்ஜினாவது கலெக்ட் பண்ணணும், இல்ல 20% மார்ஜினாவது கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல கண்டிப்பா புரோக்கர்ஸ் கம்மியா இருக்கிற மார்ஜின்ஸை தான் செலக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ 20% மினிமமா கலெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆக்சுவலா சிலதுக்கு பாத்தீங்கன்னா செபியோட மார்ஜின்ஸ் 20% விட கம்மியா இருக்கும், ஆனா அதுக்கும் 20% மினிமமா கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸுக்கு பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ், அதாவது செபியோட மார்ஜின்ஸ் என்னவோ 18.16% இருக்கு. ஆனா செபி மினிமம் 20% கீழே மார்ஜின்ஸே போகக்கூடாதுன்னு சொன்னதுனால 18.16% இல்ல, புரோக்கர்ஸ் மினிமம் 20% மார்ஜினை கலெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் ஈக்விட்டி இன்ட்ராடேயோட மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்ஸ். அடுத்து F&Oட இன்ட்ராடே ட்ரேடிங் மார்ஜின் ரூல்ஸ் பாத்தீங்கன்னா, பொதுவா F&Oல ஓவர் நைட் போர்ஷன்ஸுக்கு தான் NRMLன்ற நார்மல் மார்ஜின்ஸை யூஸ் பண்ணுவோம். அதாவது நார்மல் மார்ஜின்ஸ்ன்றது செபி டிஃபைன் பண்ண ஸ்பேன் பிளஸ் எக்ஸ்போஷர் மார்ஜின்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரீஸோட 30th செப்டம்பர் எக்ஸ்பைரியோட ஃபியூச்சர்ஸை நம்ம வாங்கணும்னா அதோட கான்ட்ராக்ட் வேல்யூல 22.91% மார்ஜின் இருந்தாலே நம்ம அதை ட்ரேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தி இண்டஸ்ட்ரியோட லாட் சைஸ் ஒரு 1000 வச்சுக்கலாம், அண்ட் அதோட ஃபியூச்சர் ப்ரைஸும் ஒரு 1000 வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் இன்டூ பண்ணீங்கன்னா அரௌண்ட் 10 lakhs வரும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் வேல்யூல 22.91%, அதாவது அரௌண்ட் 2.29 lakhs மட்டும் இருந்தாலே போதும், நம்ம அந்த 10 lakh கான்ட்ராக்ட் வர்த்துள்ள ஆர்த்தி இண்டஸ்ட்ரியோட ஃபியூச்சர்ஸை நம்ம வாங்கலாம். ஆனா இந்த நார்மல் மார்ஜின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா முன்னாடி ஓவர் நைட் போர்ஷன்ஸோட ட்ரேடிங்ஸ்க்கு மட்டும்தான் இருந்தது. அண்ட் அது F&Oல இன்ட்ராடே ட்ரேடிங்ஸ்க்கு பாத்தீங்கன்னா மார்ஜின்ஸ் இந்த நார்மல் மார்ஜின்ஸை விட ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. ஆனா இப்போ செபி என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த நார்மல் மார்ஜின்ஸை எப்படி ஓவர் நைட் போர்ஷன்ஸ்க்கு கலெக்ட் பண்றாங்களோ அதே போல F&Oட இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும்
இதே நார்மல் மார்ஜின்ஸை தான் வந்து கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் F&O ட்ரேடிங்கில் ஓவர் நைட் போர்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கும் இன்ட்ராடே பண்ணுறதுக்கும் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. அதாவது மார்ஜின் லெவல்ஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஸோ இதுதான் F&Oக்கான செபியோட இன்ட்ராடே மார்ஜின் ரூல்ஸ். ஆக்சுவலாக இந்த செபியோட நியூ மார்ஜின் ரூல்ஸை வந்து ஃபேஸ் பை ஃபேஸாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் மார்க்கெட்டோட ஈக்விட்டி இன்ட்ராடேல முன்னாடி சில புரோக்கர்ஸ் வந்து ரொம்பவே கம்மியான மார்ஜின்ஸ்லேயே வந்து ட்ரேடிங் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் ஒரே டைம்ல மினிமம் 20% மார்ஜின் கலெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அது அவங்களோட சிஸ்டம்ஸ்ல பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணுன்றதுனால ஃபேஸ் பை ஃபேஸா பண்ணாங்க. அதாவது ஒரு ஸ்டாக்கான செபியோட மார்ஜின் வந்து ஒரு 20% இருக்குன்னா 20% நீங்க இப்பவே கலெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபேஸ் 1ல இருந்து அந்த 20%ல அட்லீஸ்ட் 25% கலெக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதாவது ஃபேஸ் 1ல இருந்து 25% ஆஃப் த 20% மார்ஜின்ன்றது 5%. ஸோ எந்த ஒரு புரோக்கரேஜஸ்மே 5% மார்ஜினை விட கம்மியாக ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தாங்க. அண்ட் அடுத்து ஃபேஸ் 2ல வந்து 50% கலெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அதாவது இந்த 20% மார்ஜினில் 50%ன்றது 10%. ஸோ ஃபேஸ் 2ல இருந்து புரோக்கரேஜஸ் வந்து 10% கீழே மார்ஜின்ஸை ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தாங்க. அண்ட் அதே போல் ஃபேஸ் 3ல இருந்து 15% கீழே மார்ஜின்ஸை ப்ரொவைட் பண்ணாமல் இருந்தாங்க. அண்ட் இப்போ ஃபேஸ் 4, அதாவது நாளைக்குல இருந்து ஃபேஸ் 4 இருக்க போகுது. அதாவது 100% செபி மார்ஜின். அதாவது ஒரு ஸ்டாக்ல இன்ட்ராடே பண்றாங்கன்னா அட்லீஸ்ட் 20% மார்ஜினாவது அப்ஃப்ரண்டா கலெக்ட் பண்ணணும். ஸோ இப்படி செபியோட நியூ ட்ரேடிங் மார்ஜின் ரூல்ஸை ஃபேஸ் பை ஃபேஸா இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ ஃபைனல் ஃபேஸ், அதாவது 4th ஃபேஸ் வந்து நாளைக்குலேருந்து எஃபெக்டிவா இருக்க போகுது. ஓகே, ஆக்சுவலா செபி வந்து இந்த நியூ இன்ட்ராடே ட்ரேடிங் மார்ஜின் ரூல்ஸை கொண்டு வரதுக்கு அவங்க சைடு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். செபிக்கு முன்னாடி முக்கியமா பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தான் மெயினா இருந்தது. ஒன்று வந்து ரீட்டைலர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அண்ட் இன்னொன்று சில புரோக்கர்ஸ் டிஃபால்ட் ஆகாமல் இருக்கிறதையும் தடுக்கணும். அதை எப்படி இந்த நியூ ட்ரேடிங் மார்ஜின் ரூல்ஸ்ன்றது ரீட்டைல் ட்ரேடர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக மெஜாரிட்டி ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா லூஸ் ஆகிறதே, அதாவது அதிகமாக லூஸ் ஆகிறதே வந்து இந்த அதிகமான லெவரேஜஸ்னால தான். அதாவது 1 lakh வர்த்துள்ள ஷேர்ஸை வெறும் 1000 or 5000 rupees இருந்தாலே ட்ரேட் பண்ண அலோவ் பண்ணுறப்போ அந்த அளவுக்கு பெரிய போர்ஷனில் ஒரு சின்ன மூவ் இருந்தாலே போதும் அவங்களோட என்டையர் கேபிட்டல், அதாவது அந்த 1000 rupeesஓ இல்லை 5000 rupeesஓ காலி ஆகிடும். அண்ட் எப்படி புரோக்கர்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறப்போ ஆக்சுவலாக புரோக்கர்ஸ் வந்து லெவரேஜஸ் கொடுக்கறதுன்றது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அவங்களோட சொந்த கேபிட்டல் இருந்தில்ல மற்ற இன்வெஸ்டர்ஸ் ஆர் ரீட்டைலர்ஸ் வச்சுட்டு இருக்கிற அமௌண்ட்டை தான் வந்து பூல் மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி மற்றவங்களோட பூல் மணி தான் வந்து மற்றவங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான லெவரேஜஸாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக அந்த லெவரேஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ட்ரேட்ல ப்ராஃபிட் வர வரைக்கும் அது சூப்பராக இருக்கும். அண்ட் அதுவே நம்மளோட ட்ரேட் வந்து லாஸில் போகுதுன்னா அது நம்மளுக்கு நைட் மேராக இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லேருந்து வெளியே போகிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்கும். அண்ட் இப்படி மற்றவங்களோட மணியை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு லெவரேஜாக கொடுக்குறப்போ அவங்களோட ட்ரேட் லூஸ் ஆகிறப்போ மற்றவங்களோட மணி வந்து இம்பாக்ட் ஆகும். ஸோ அப்படி சில புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக மற்றவங்களோட மணியை யூஸ் பண்ணதுனால தான் ரீசெண்டாக சில புரோக்கர்ஸ் வந்து டிஃபால்ட் ஆனாங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து செபி கொடுக்க சொல்லியிருந்த லெவரேஜஸை விட புரோக்கர்ஸ் ரொம்பவே அதிகமான லெவரேஜஸ் கொடுத்ததுனால தான் இந்த மாதிரி இஷ்யூஸ் நடந்திருக்குன்னு செபி இப்படி பீக் இன்ட்ராடே மார்ஜின் ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ புரோக்கர்ஸ் வந்து கிளைண்ட் ட்ரேட் பண்ணுறப்பவே அப்ஃப்ரண்ட்டாக செபி சொன்ன மார்ஜின்ஸை கலெக்ட் பண்ணலன்னா புரோக்கர்ஸ்க்கு பெனால்ட்டி இருக்கும். ஆனால் செபி வந்து ரீட்டைலர்ஸோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதே போல் புரோக்கிங் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும்னு இந்த மார்ஜின் ரூல்ஸை கொண்டு வந்திருந்தாலும் அந்த 2 பேருக்குமே, அதாவது ரீட்டைலர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் அண்ட் அதே போல் புரோக்கிங்க்கும் இது கொஞ்சம் இம்பாக்டாகவே இருக்குது. அதாவது இது வரைக்கும் செபியோட பெர்ஸ்பெக்ட்லேருந்து பார்த்தோம். இப்போ வந்து புரோக்கிங் இண்டஸ்ட்ரியோட பெர்ஸ்பெக்ட்லேருந்து இது பார்க்கலாம். ஸோ புரோக்கிங் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து இம்பாக்ட் இருக்கும், அதாவது ரெவன்யூ வைஸ் இம்பாக்ட் இருக்கும். ஏன்னா ஆஸ் பர் த ஜெரதாவோட டேட்டா படி பார்க்குறப்போ ஜெரதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஈக்விட்டியில் அவங்களோட ஓவரால் ட்ரேடிங் வால்யூமில் 70% வந்து இன்ட்ராடே தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் அதுவே F&Oல பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரேடட் வால்யூமில் அரௌண்ட் 40% வந்து இன்ட்ராடே F&O ட்ரேட்ஸ் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இந்த இன்ட்ராடே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லெவரேஜஸ் ப்ரொவைட் பண்ணதுனால இந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ லெவரேஜஸ்ன்றது ஓரளவுக்கு கம்மி பண்ணுறதுனால இந்த ட்ரேடிங் வால்யூம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாகும். அண்ட் இதனால ஜெரதா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட ஓவரால் ரெவன்யூவில் கிட்டத்தட்ட 20 to 30% நெகட்டிவாக இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக ஜெரதாலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியான லெவரேஜஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் சில மற்ற புரோக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமான லெவரேஜஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ரொம்பவே அதிகமான லெவரேஜஸ் கொடுத்தவங்களுக்கு தான் இது இன்னும் அதிகமான இம்பாக்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோட பெர்ஸ்பெக்ட்லேருந்து அதாவது நமக்கு வந்து இது எப்படி இம்பாக்ட் ஆகுன்றதை நம்ம பார்க்கலாம். முன்னாடி கொடுத்ததை விட லெவரேஜஸ் இப்போ கம்மி ஆகிறதுனால ட்ரேடிங் வால்யூம்ன்றது கம்மியாகும். அண்ட் இது மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டியை கம்மி பண்ணிடும். ஆக்சுவலாக மார்க்கெட்டில் வந்து லிக்விடிட்டி அதிகமாக இருந்தால் தான் மார்க்கெட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது நிறைய பேர் வந்து பை செல்லுன்னு நிறைய ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தால் தான், நிறைய வால்யூம்ஸ் இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸ்ன்றது எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிஎஸோட ஸ்டாக் எடுத்துக்கலாம்.
அதுல பையோ இல்ல செல்லோ பண்றவங்க ஒரு 40% ஆர் 30% வந்து டெலிவரி ட்ரேடிங்கா இருக்கலாம். ஆனா ரெஸ்ட் 70% ஆஃப் த ட்ரேடிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, அதாவது பை செல் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்காக இருக்கலாம். ஐடிசில வந்து இப்ப பை பண்றவங்க ஒரு 208ல இருப்பாங்க அண்ட் இதை செல் பண்றவங்க 208.05ல இருப்பாங்க. ஸோ இப்படி அதிகமான பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருக்கிறப்போ, அதாவது அதிகமான லிக்விடிட்டி இருக்கிறப்போ ஓரளவு கிட்ட ரேஞ்சிலே வந்து செல்லர்ஸ் பையர்ஸ் நிறைய இருப்பாங்க. ஸோ இது வந்து பிரைஸ் மூவ்மெண்ட்ஸை எஃபிஷியண்டாக கொண்டு போகும். அண்ட் இது லிக்விடிட்டி இல்லைனா, அதாவது லெவரேஜஸ் கம்மி பண்றதுனால முன்னாடி பண்ற ட்ரேடிங் வால்யூம் விட இப்போ கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்படி வால்யூம் கம்மியாகிறதுனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஐடிசியோட ஷேரை பை பண்றவங்க ஒரு 208ல இருக்கலாம். ஆனால் செல் பண்ணுறவங்க ஒரு 208.2ல இருக்கலாம், இல்லை 208.5ல இருக்கலாம். ஸோ 0.2 0.5 டிஃப்ரென்ஸில் கூட இருக்கலாம். ஸோ இப்படி லிக்விடிட்டி கம்மியாகிறப்போ ப்ரைஸோட டிஃப்ரென்ஸ்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அதாவது ஸ்ப்ரெட்ன்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அண்ட் சில ஸ்டாக்ஸில் ஷேர் ப்ரைஸ் ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்னா, அதாவது 1000 2000க்கு இருந்ததுன்னா அதோட ஸ்ப்ரெட் வந்து ஈவன் 10 rupees 20 rupeesல கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒன்று இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அது அந்தளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. ஆனால் ஸ்டில் 1000 rupeesக்கு வாங்கணும்னு நினச்சவங்க ஒரு 1010 rupees இல்லை 1015 rupeesக்கோ வாங்க முடிஞ்சிருக்கும். பட் அது லாங் டேர்ம்ன்றதுனால ஓரளவுக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு அந்த அளவுக்கு பெரிய இம்பாக்ட் இருக்காது. ஆனால் ட்ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரைஸ் டிஃபரன்ஸை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட்டை பார்த்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த ப்ரைஸ் டிஃபரன்ஸே ரொம்பவே அதிகமாக இருந்ததுன்னா ப்ராஃபிட் பார்க்கறதே ரொம்பவே கஷ்டமாக போயிடும். ஓகே, ஃபைனலாக என்னோட பர்சனல் வியூன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஈக்விட்டி இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு 20% மார்ஜின்ன்றது ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. 1 lakh வர்த்துள்ள ஷேர்ஸை நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு 20,000 இருந்தாலும் போதுன்றது ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. ஆனால் ஸ்டில் இது அதிகமான வால்யூம்ஸை கம்மி பண்ணுறதுனால இது வந்து ஓவராலாக ட்ரேடிங்க்கு இம்பாக்ட் இருக்கும். ஆனால் இப்படி அதிகமான லெவரேஜஸ் கொடுக்கறதுனாலே அதிகமான ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் ஆவாங்க. ஆனால் இப்போ லெவரேஜஸே இல்லைன்னு இல்லை, 20% மார்ஜின் மினிமம் இருக்கிறதுன்றது ஒரு பெட்டரான லெவரேஜஸ் தான். ஸோ இதனால ஓரளவுக்கு ட்ரேடர்ஸ் வந்து லூஸ் ஆகாமல் இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அதிகமான ட்ரேடர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் அப்படி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அதிகமான ட்ரேடர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா லெவரேஜஸ் கம்மியாகிறதுனால வால்யூம் கம்மியாகிறத நியூ கமர்ஸ்னால டவுன் த லைன் ஓரளவுக்கு மீட்டப் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக ஷார்ட் டேர்மில் இது இம்பாக்ட் இருக்கும். அண்ட் அது ஓவர் த லாங் டேர்ம்னு பார்க்குறப்போ ஓரளவுக்கு பெட்டர் லெவரேஜஸ் இருக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்ன்றது முன்னாடி விட ஓரளவுக்கு பெட்டர் ப்ராஃபிட்டபிளான ஏரியாவாக இருந்து ஓரளவுக்கு அதிகமான நியூ கமர்ஸ் உள்ள வந்தாங்கன்னா ஓரளவுக்கு இந்த ரூல்ஸோட வால்யூம் இம்பாக்டை இந்த புது வால்யூம்ன்றது ஓரளவுக்கு மீட்டப் பண்ண முடியும். ஸோ என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் ஓரளவுக்கு ஈக்விட்டி இன்ட்ராடே ட்ரேடிங் ரூல்ஸ்ன்றது ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்குது. ஆனால் F&O ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட் போர்ஷன்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்ட்ராடே போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே ஒரே மார்ஜினை கலெக்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் ரீசனபிளாக இல்லைன்னு தோணுது. ஃபார் எக்ஸாம்பிள் F&Oல ஓவர் நைட் போர்ஷன்ஸ்க்கு இப்போ ஒரு குறிப்பிட்ட மார்ஜினை கலெக்ட் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு பாதி மார்ஜினாவது இன்ட்ராடே கலெக்ட் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ தட் ஓவர் நைட் போர்ஷன்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இன்ட்ராடே F&O ட்ரேட்ஸ்க்கு ஏதோ ஒரு சின்ன பெனிஃபிட் ஆர் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து ஃபைனலாக நாளைக்கு செப்டம்பர் 1 நோ ட்ரேடிங் டேக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தமிழ் பங்கு சந்தை சேனல் சார்பாக செப்டம்பர் 1 நோ ட்ரேடிங் டேக்கு சப்போர்ட் இருக்குது. ஆனால் ஜஸ்ட் நம்ம ட்ரேட் பண்ணாமல் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செபிக்கு ஏதாவது இன்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணணும். ஆக்சுவலாக தமிழ் பங்கு சந்தை சேனல் கம்யூனிட்டி என்னவோ செபிக்கு சொல்கிற அளவுக்கோ இல்லை செபிக்கு ரீச் பண்ணுற அளவுக்கோ அந்த அளவுக்கு பெரிய கம்யூனிட்டி இல்லை. ஆனால் ஸ்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட முயற்சியை நம்ம சைட்லேருந்து நம்ம பண்ணணும். ஸோ இதுக்காக நம்மளோட ட்விட்டர் சேனலில் செபிக்கு ஒரு மெசேஜ் போட்டு நான் ஆல்ரெடி ட்வீட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அந்த ட்வீட்டோட ரீட்வீட் பட்டனை கிளிக் பண்ணி கோட் ட்வீட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக மெசேஜை டைப் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் வரும். அதில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிற ஆல்ரெடி ஹேஷ்டேக்ஸ் அண்ட் அதே போல் லிங்க்ஸை வந்து நீங்களும் பேஸ்ட் பண்ணி ட்வீட் பண்ணுங்க. அண்ட் ஆக்சுவலாக நம்ம சைடில் இருந்து ஒரு 100 பேரோ இல்லை 200 பேரோ ட்வீட் பண்ணால் என்ன நடக்கும்னு தெரியாது. ஒருவேளை ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா அது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ட்வீட்ஸ் வந்து ஒரே டைமில் நம்ம ரீட்வீட் பண்ணுறப்ப தான் ஓரளவுக்கு அந்த ட்வீட்ஸ்ன்றது கன்சர்ன்ட் பார்ட்டிஸோட ஓரளவுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லையாவது காட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இந்த ரீட்வீட் பண்ணுறதுன்றது நம்ம ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது நாளைக்கு செப்டம்பர் 1 மார்னிங் 9:30க்கு நம்ம இந்த ரீட்வீட் பண்ணலாம். அண்ட் ஈவன் அதோட அப்டேட் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலையும் கரெக்டாக 9:30க்கு போஸ்ட் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு கரெக்டாக 9:30க்கு நம்ம ரீட்வீட் பண்ணோம்னா ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கம்யூனிட்டி ஸ்ட்ரென்த்தை நம்ம காட்ட முடியும். ஸோ இதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மெசேஜை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோ. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஆர் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கிற டெலிகிராம் லிங்கை கிளிக் பண்ணி டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அப்படியே இந்த வீடியோ ரிலேட்டடாக எந்த ஒரு கமெண்ட்டாக இருந்தாலும் பண்ணுங்க. ஈவன் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, செம்மையாக இருக்குன்னு கூட கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்கள் முன்னாடி வர. அது வரைக்கும் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.